ஸ்டாக்ஸை காஃபி கேனில் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். 1980 ராபர்ட் கிர்பிங்கிறவர் தன்னோட கிளைண்ட்ஸை நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது பார்க்குறாரு. அதை பற்றி அவர் கிளைண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னது கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. அப்படி என்ன சொன்னாங்கன்னா, ஜஸ்ட் இன்வெஸ்ட் அண்ட் ஃபர்காட், அதாவது இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை மறந்துடுங்க. இதை இப்போ உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உங்கள் பழைய ஸ்கூல் புக்ஸை எடைக்கு போடாமல் உங்கள் வீட்டிலேயே எங்கேயாவது வச்சு மறந்துட்டீங்கன்னா ஒரு நாள் அதை எடுத்து புரட்டி பார்க்கும்போது உங்கள் ஸ்கூல் மெமரிஸ் ஞாபகம் வரும். அந்த மெமரிஸ் தான் உங்கள் காஃபி கேன் போர்ட்ஃபோலியோவில் கிடைச்ச ரிட்டர்ன்ஸ். சரி, காஃபி கேன் ரிட்டர்ன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆப்வியஸ்லி இது காம்பவுண்டிங்கோட மேஜிக் தான். காம்பவுண்டிங் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய தடவை பேசியிருக்கோம். தெரியாதவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எஸ், இதில் உங்களுக்கு ஃபீஸ் கூட அவ்வளோ சார்ஜஸ் வராது, லோ ஃபீஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கூட இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சில ஸ்டாக்ஸ் நிலா வரைக்கும் கூட போகும். ஐ மீன் ரிட்டர்ன்ஸ் சொன்னேன். இதெல்லாம் நீங்கள் ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணாதான் கிடைக்கும். இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. வெல், அது பேனிக் டைம் கிடையாது, இட்ஸ் பாப்கார்ன் டைம். பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் வாட்ச். ஓகே, இந்த காஃபி கேன் போர்ட்ஃபோலியோவை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸ்டெப் 1, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனிஸை பிக் பண்ணுங்க. அந்தந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற லீடர்ஷிப் பற்றி திங்க் பண்ணுங்க. அவங்களோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்டெப் 2, டைவர்சிஃபை பண்ணுங்க. ஒரே ஸ்டாக்ஸ் ஆர் ஒரே இண்டஸ்ட்ரியில் போடாதீங்க. ஸ்டெப் 3, ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை கேனில் போட்டு சீல் பண்ணிடுங்க. 10 இயர்ஸ்க்கு அதை ஓப்பனே பண்ணாதீங்க. இந்த ஸ்டெப்ஸை எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கனாலே நீங்கள் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. சீக்கிரம் பணக்காரன் ஆகிடலாம்னு நினச்சி நிறைய பேர் ஸ்டாக்ஸில் ட்ரேடிங் பண்ணுறாங்க. பட் உண்மை என்னன்னா, ட்ரேடிங்கில் 1% ஆஃப் பீப்புள் தான் சக்ஸஸ் பண்ணுறாங்க. பேலன்ஸ் 99% பீப்புள் அவங்களோட பணத்தை இழக்கிறாங்க. டெய்லி ட்ரேட் பண்ணி பணத்தை இழந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறத விட வெயிட் பண்ணி காஃபி கேன் இன்வெஸ்டர் ஆகிறது எவ்வளவோ பெட்டர். பீப்புள் யாரெல்லாம் ஷேர்ஸை பை பண்ணி லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இமேஜின் பண்ணுங்க, 2010 ஏஷியன் பெயிண்ட் ஸ்டாக்ஸை பை பண்ணிட்டு சும்மா இருந்திருந்தீங்கனாலே யூ பிகேம் வெல்த்தி. ஸோ காஃபி கேன் இன்வெஸ்டிங்கை யூஸ் பண்ணுங்க, வெல்த்தி ஆகுங்க. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் யாருக்கெல்லாம் இதை பற்றி தெரியணுமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.